மோடியுடைய பெயரை சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன சொல்ற? இஸ்லாமியர்களுக்கான எதிர்ப்பை மட்டும்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கு என்ன எதிர்ப்பை செய்யறோம்னு உனக்கு அறிவு இருந்தா காஷ்மீர்ல ஷூட்டிங் பண்ணல பருக் அப்துல்லாவுடைய பேர உமர் அப்துல்லா போய் கேளு. அவன் சொல்றான், இன்னைக்கு காஷ்மீரோட முதலமைச்சர் மோடி தான் இன்னைக்கு காஷ்மீர் அமைதியாக இருப்பதற்கு காரணம். தேர்தல் நடத்த முடியாதுன்னாங்க, காஷ்மீரை தனியாக பிரிச்சா வெடிகுண்டு வெடிக்கும்னாங்க, மத கலவரம் வெடிக்கும்னாங்க, தினசரி கல்ல கொண்டு போய் வச்சு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாம, பெண்களுக்கு திருமணம் செய்யாமல் 24 மணி நேரமும் உள்ளூர் போராளிங்கிற பேர்ல வெளிநாட்டில் இருந்து அயோக்கிய ராஸ்கல்கள் நாட்டை நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கல்லு தூக்குவானா? அங்க யார் வாழ்ந்துகிட்டு இருக்கா? மாநிலத்தில் 50% மேல இருக்கவங்க இஸ்லாமியர்கள். அவன் எல்லாரும் இன்னைக்கு நிம்மதியா அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, நீ சொன்னியே மிஸ்டர் நரேந்திர தாமஸ் மோடி, அந்த மோடி தான்டா காரணம். அந்த மோடி தான் காரணம். அறிவு கட்ட என்ன அரசியல் பேசுற நீ? எதை எழுதி கொடுத்தாலும் ஒப்பிக்கிறதுக்கு சினிமா திட்டுறா? நாட்டில் எது சரியோ சரியான பாதையை காட்டு.